நேத்து வச்ச மீன் குழம்பு மீனுக்கதையா அப்படின்ற மாதிரி மஞ்சப்பாறை மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. மீனோட விலை வந்து கிலோ 600. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை வந்து நல்லா அலசி கழுவி புளியை ஊற்றி நல்லா குழம்ப வச்சு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் வந்து 1 கிலோ வாங்கலை. ஏன்னா ரெண்டும் சின்ன பிள்ளைகள் தான், நானும் என்னுடைய புருஷன் மட்டும்தானா. அப்போ 1/2 கிலோவே போதும். ஒரு 4 துண்டை வந்து குழம்பு வச்சுட்டு 4 துண்டை பொரிச்சு எடுத்து தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நம்ம வந்து அதை போட்டோம் இதை போட்டோம் அப்படின்லாம் இல்லை, சிம்பிளாக வந்து குழம்பு வச்சு சும்மா வத்தப்படியை போட்டு பொரிச்சு எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா அடடடடடா தேன் அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சாதத்தை வந்து எப்போவுமே வந்து நம்ம குழைய வச்சு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடணும். 2வது என்னன்னா ரசம் ஊற்றி மீனை பொரிச்சு சாப்பிட்டா அடையோ சொல்ல முடியாது அச்சரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மீன்லேயே பிடிச்சது இந்த தலை தான் மக்களே. தலையை வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா மெண்டு சவைச்சு முழுங்கணுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால வந்து மீன் தான் வாங்கினீங்க பாருங்க, கையவே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிச்சு. கடல் மீன் தான் மக்களே, கடல் மீன் தான் வாங்கினேன், குளத்து மீன் கிடையாது. இங்கே ஃபுல்லாக கடல் மீன் தான் கிடைக்குமா, அதனால கடல் மீனே வாங்கியாச்சு. இதை வந்து நல்லா கழுவி இன்னைக்கு வந்து அடிப்பொலி இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் மீன் தாறுமாறா. அம்மா சமையலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முக்கியமாக எப்போவுமே மீன் கழுவும் போது கொஞ்சோண்டு கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு கழுவி பாருங்க, மீன் கவுச்சியே இல்லாமல் அப்படி இருக்கும். இங்கே பாருங்களேன், கல்லுப்பு தான் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா அப்படி விரவி நல்லா பெசன்னு பிசைஞ்சு அப்படியே ஒரு கழுவு 2 கழுவு கழுவி உங்களுக்கு எத்தனை கழுவு தோணுதோ கழுவி எடுங்க. நான் வந்து எப்போவுமே 2 கழுவு இல்லாட்டி 3 கழுவு தான் கழுவுவேன். நல்லா சுத்தமாக கழுவியெல்லாம் எடுத்துறது. ஏன்னா எங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம், அதனால் வந்து அதிகமாக கழுவுனா அப்புறம் தண்ணிக்கு திண்டாட்டம் தான். அப்படின்றதுனால நான் வந்து 2-3 கழுவி நல்லா இந்த 2-3 கழுவுலேயே சுத்தமாயிரும். உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுதோ அப்படி செய்யுங்க மக்களே. இன்னும் இதெல்லாம் சுரண்டி அடுத்து 2வது கழுவு 3வது கழுவுக்கெல்லாம் இன்னும் சுரண்டி இதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி குழம்பு வைங்க. ஓகே பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சமையல் வீடியோலாம் வரும்.